இவங்க என்ன இங்க சண்டை போட வந்துட்டாங்க ஓஜிபிடிஎஸ் மாஃபியா டீம் கிட்ட. அவங்க தான் இதை எடுத்துட்டாங்கல்ல, லூட் எடுத்துட்டாங்கல்ல ஓஜி, சண்டைக்கு வந்துடுவாங்க அவ்வளோதான். கோஸ்டோப்பி நாக் அவுட்டு, கோஸ்டோப்பி நாக் அவுட்டு, மஞ்சள் கலர் ரீகாலுக்கு வந்திருக்காங்கப்பா, மஞ்சள் கலர் ரீகாலுக்கு. இந்த க்ளோரி பாயிண்ட்லாம் தெரியுற மாதிரி வச்சிருந்தா ஆடியன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்ணா ஏஆர் கேமிங் என்ன ப்ரோ ஆச்சு? ஏஆர் கேமிங் சின்ன பையன் தானே ப்ரோ, அவனுக்கு டீம் இல்லை, ரெண்டாவது எக்ஸாமு, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. ப்ராப்பரா டீமா இருக்கவங்க தான் ப்ரோ, இ ஸ்போர்ட்ஸ் டீமா இருக்கவங்க தான் கொடுக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். அவ்வளவுதான், முடிச்சாங்க 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 முடிச்சாங்க. 3 கிலோ உண்மையில போடு. மறுபடியும் ஒரு நாக் அவுட், ஒரே ஒருவன் கோஸ்டோபி 3 பேரை காப்பாத்தினான். பேய் ஏதோ இன்னைக்கு லேஅவுட் மாத்துறேன்னு சொல்லி காலைல லைவ் வரல, பிராக்டிஸ் பண்ணிச்சு காலைல இருந்து. புது லேஅவுட்ல வந்து அடுத்த நிமிஷம் பேய் போட்டு பொழகுது, பேயாட்டம் போட்டுக்கிறாப்புல, பேயாட்டம் போட்டுட்டீங்க. ஒரு 5 கில்லு நாளைக்கு கன்ஃபார்ம் வாருக்கு, நாளைக்கு இருக்கும் தல, நாளைக்கு இருக்கும். ஏன்னா நாளைக்கு லீவ் விட்டா நாளைக்கு தான் கடைசி நாள் ஐபிஎல், இந்த சனியை முடியுது. நாலுலேருந்து போட்டுறேன், அப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா மறுபடியும் ஒரு நாள் விட்டா தல, இந்த சச்சின் விளையாடும் போது நாங்களாம் வந்து இந்த மாதிரி வீடியோ கேம் விளையாட போகிறது, இல்லைனா ஏதாவது வந்து கிரிக்கெட் விளையாட போகிறது, அந்த மாதிரி இருந்தால் நான் வரலடா, சச்சின் விளையாடுறாப்புல பார்த்து வரேன் அப்படின்னு சொல்லி லீவ் போட்டுருவோம். அந்த மாதிரி நீ அந்த குட்டி குஞ்சனுக்காக லீவ் விட்டந்தல. ஆனால் உண்மையாலுமே அந்த குட்டி குஞ்சன் அவன் ஒர்த்து ப்ரோ. உண்மையாலுமே அந்த குட்டி குஞ்சன் நான் பார்த்ததில் வந்து சந்தோஷம் தான் ப்ரோ. ஜேசன் ஓல்ட்ரு 6 அடி ஆளாக்கு உயரத்தில் வந்து இவனை விட ஒரு பவுன்சர் போட்டான் ப்ரோ. சுத்தியில் அடிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் 6 அடிச்சான் பாருங்க ப்ரோ. கில்லு சிரிக்கிறான் ப்ரோ, பார்த்தா எப்படி அடிக்கிறா நீ அப்படின்னு. அவனுக்காக அந்த மேட்ச் பார்த்தது தான், அவ்வளோதான். இனிமேல் பார்த்து ஒன்றும் பிரோஜனம் இல்லை ப்ரோ. ஹர்ஷா மதன் என்னும் என்னது நன்ஃப்ளவரா என்ன தருது? ஹர்ஷா மதன் என்னும் நான். ஓ ஹர்ஷா மதன் உன்னை பாரி ஒருத்தங்க கூப்பிடுறாங்க, நம்ம எபி கூப்பிடுறாரு. அவர் பேரு வீரக். இங்க வந்து பேசு. நல்லா இருக்கு வீரா ப்ரோ. வீராஜி இல்ல மலேசியால, இந்தியால இருந்து எல்லாரும் மலேசியால இருந்து பேசினா, இந்தியால இருந்து யாரும் இருக்க மாட்டாங்க, இந்தியால தான் பேசுறாங்க. பிடிஎஸ் 6 கில்லு, மேல பாத்தீங்கன்னா 4 டீம், ரஸ்கார்டு 2.0 டீம், அப்புறம் வந்து இவங்க மாஃபியா சைட் டீம், எஸ்என்டி 3 முக்கியமான டீம் வந்திருக்கு பிடிஎஸ் கிட்ட. பிடிஎஸ் என்ன பண்ண போகுது? பிடிஎஸ் கில் எடுக்குமா? 7 கில் வந்தவன ஒருத்தங்க தூக்கிட்டாங்க, வந்தவன கில் தூக்குறாங்க. மாஸ்டர்ஸ் லைவ் 2.0 முடிக்கிறாங்க. பிடிஎஸ் 2.0 முடிக்குது. நேடு அள்ளி வீசுறாங்க, சாய் எரிகுண்ட ஊர வீசுறான். இந்த எரிகுண்டு போடுறதை இன்னும் விட மாட்டேங்கிறாங்க, அள்ளி வீசுறாங்க, போட்டு பழகுறாங்க, உடைச்சு எரியுறாங்க, புடிச்சு அடிக்கிறாங்க. ஓ நோ, போடு வேற மாதிரி அகால மரணம், விக்கி அகால மரணம். ஒரே ஒருவன் அகாரியன் ஒரே ஒரு 1 HP. டோனி எகிரி வரான், பாந்தி வரான், பறந்து வரான், பொழந்து விட்டு போயிட்டான். 10 கில்லு ப்ரோ. மதன் நானும் ஜாயின் பண்ணலாம் ப்ரோ. சொல்லி எதுல ஜாயின் பண்ற? சூரியவம்சி அம்பானிய வீடு 30 கோடி கொடுத்து மும்பைக்கு வரன்னு கேட்குறாங்க ப்ரோ. உண்மையாலுமே போகலாம் தல, வாய்ப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். போகலாம். மும்பை இந்தியன்ஸ் போனா இருக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிராதானா? இந்தியா டீம்ல போயிட்டு நிரந்தர இடம் பிடிப்பான் அவங்கலாம் வந்து அப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இங்க இருக்கிறத விட மும்பை இந்தியன்ஸ் போயிட்டானா வேற மாதிரி. சாய்டியம் மட்டும் தான் இருக்கா. சாய்டியம் அகால மரணம். சாய்டியம் எங்க பழைய டீம்ல போடுங்க, பிடித்தால் புடி, அடித்தால் அடி, வெடித்தால் வெடி, அப்படி தான் பாப்பான். ஒரு மேட்ச் அப்படி விளையாண்டு பின்னாடி இப்போ எஸ்என்டிக்கு ஓஜிபிடிஸ்க்கும் ப்ரோ vlog சேனல் வேணும் ப்ரோ. ஃபியூச்சர்ல வுமன்ஸ் கேலரி போடலாம் தல. எஸ்என்டில ஒரு நாக்கு, எஸ்என்டில 2 நாக்கு.
புழக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹாய் ப்ரோ நாக்ல இருக்காரு. ட்ரோல் டோனியோ மட்டும் ஏறுறாங்க. உள்ளார ஏறுறாங்கப்பா. 11 கிலோ பா. இவனுங்க வேலையை காட்டுறானுங்க. இவன் அதான் சொன்னல, இவங்க விட்டா 14 கிலோ. அங்க பாரு எஸ்என்டி பிளேஸ் ஒரே ஒருத்தன். எஸ்என்டி பிளேஸ்ல ஒரே ஒருத்தன் 2 பேர் அங்க பாரு. 2 பேர் 2 சைடுல போறானுங்க. 2 பேர் 2 சைடுல ஃப்ரீ ஃபயர் பண்ணிட்டே இருக்கான். 14வது கில்ல 15வது கில்லை நோக்கி போறாங்களா? சாய தூக்குறாங்க. டைம் இன்னும் 33 செகண்டா இருக்கு. மேல போய் ஹீலியர் எடுப்பாங்களா? இல்ல கோஸ்ட் ஓபி சாயோபியை பிடிக்கிறான். ஓ நோ गाइस லெட்ஸ் see ப்ரோ. பீட்டஸால பிஜிஐஎஸ்ல ஜெயிக்க இந்த ஸ்கில்ஸ் போதுமா ப்ரோ? போதாதல, கண்டிப்பா போதாது. அதனால தான் வந்து அவங்க வந்து பிஜிஎஸ்ஸே போகாம இருக்காங்க. அவங்க வந்து பிஜிஎஸ் போனா ஏகப்பட்ட வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். மேலே போயிட்டாங்கப்பா. உள்ள போயிட்டாங்க. சூத்தியா காலேருந்து லைவ் போடுறதுக்கு இந்த நாய்க்கு துப்பு இல்லை. இதில் வேற சப்போர்ட். ஓடு மறுபடியும் ஒரு நாக்கு பக்கத்துல இருக்கு. ஒருத்தரை முடிச்சு விட்டுருக்காங்க. 15 கிலோ இருக்கு. 16 ப்ரோ. இவங்கள அடிக்கல, இவங்களே திருப்பி அடிக்கிறாங்க ப்ரோ. இன்னமும் இந்த கோஸ்ட்ல கால்ல இருந்து வந்து பிரேக் போடாம கால்ல இருந்து நைட் வரைக்கும் லைவ் போட்டோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் எல்லாத்தையும் வெளுக்கிறதுக்கு எனக்கு செம்மையா இருக்கும். இவன் பிரேக் ஓடிடுறான். பிரேக்கே போடாம முதல்ல மாதிரி கோஸ்ட் காலைல 9 மணிக்கு வந்துட்டு ராத்திரி வரைக்கும் விளையாடணும். 15 மணி நேரம் 16 மணி நேரம் வயசாகி போயிடுச்சு அவனுக்குலாம். அதனால விளாட முடியல அவனால. இல்லான்னா இன்னும் வெறியா இருந்திருக்கும் கோஸ்ட். கரெக்ட்டா யாஸ்னியா ஜோன் கொடுத்திருக்கு. ஃபுல்லா இங்க அப்பாச்சு. ஓடி ஜோன்க்குள்ள போனா நான் ஒருத்த நம்பரை புடிச்சிட்டு இருக்கேன் நானே. எல்லாருக்குமே எனக்குமே உடம்பெல்லாம் வலிக்குது. ரெஸ்ட் எனக்குமே ரிட்டையர் ஆகணும்னா எனக்கு ஒரு கட்டத்தில் தோணுச்சு. இல்லை நான் தான் அப்புறம் யோசிச்சேன். இல்லை சரி போட்டுறாது, நானும் போயிட்டேன்னா அப்புறம் அவ்வளோதான். இவனுங்க எல்லாம் எங்கே என்ன ஒன்று தெரியாது, எல்லாம் நக்கிட்டு போயிடும் அப்படின்னு தான் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறேன் நான். எல்லாம் ஓபி அடிக்கிற லைஃப் போட்டுக்கிட்டு வெறி மயிர் காட்டிக்கிட்டு தலை நாங்களாம் வருவோம் தலை. லாக்டவுன் அப்போ காலைல 7 மணிக்கு வந்துட்டு விடிய காலை 4 மணிக்கு லைவ் போட்டு அடுத்த நாள் உடையாருவோம் 8 மணிக்கு 7 மணிக்கு. நீங்களாம் அப்படி பார்த்தவங்க தான் எங்களை நீங்கள். அதனால தான் இன்னமும் நீங்களாம் இருக்கீங்க. இன்னும் நாங்களாம் வழக்குழிஞ்சு போகாமல் இருக்கிறது காரணம் அது ஒன்று தான். ப்ரோ பட் பிஜேஎஸ் போகணும்னு ரொம்ப நாளாக டிசைட் ப்ரோ. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃபேனா ப்ரோ. இவங்க போக மாட்டாங்க தலை. நான் எப்படி ப்ரோ கொண்டு வருது? நான் எல்லாம் தான் கதறேன். நான் போடலையா லைவ் போடலையா ப்ரோ நீ சொல்லு. நான் லைவ் போடாமல் இருக்கிறேன் சொல்லு. இப்போ முடிச்சுட்டு கூட ரேங்க் புஷ் தான் போகிறேன். நான் லைவ் போடலாம் பாரு. 15 மணி நேரம் ஆகிப்போச்சு. 18 மணி நேரம் வரைக்கும் ஸ்ட்ரீம் போட முடியும். முடிச்சுட்டு 18 மணி நேரம் வரைக்கும் போட்டு போகிறேன். யூடியூப் 18 மணி நேரம் அலோவ் பண்ணிட்டு போகிறேன். காலைல 9 மணிக்கு வந்துடுறேன். சரியா? என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிடுறேன். இவனுக்கு போக மாட்டேங்கிறான்னு இவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால தான் நானே பிஜேஎஸ்க்கு ஈக்குவலாக க்ரியேட் பண்ண முடியனாலும் அது 100 மார்க்குனா நான் ஒரு 10 மார்க்காக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பிடிஎஸ் வர அதுலேயே விளாண்டு இவங்க இது பண்ணிட்டோம். இதை வந்து நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் டீம் போட்டு கொஞ்சம் பெட்டராக கொண்டு வரலாம். ஓகேவா? அவ்வளோதான். இவனெலாம் போக மாட்டானு தலை. இவனெலாம் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுலாம் வரமாட்டானுங்க. லைவ் போடுறதுக்கே வலிக்குதுன்ற போது இதில் வேற போய் இவனுங்க உட்காந்து 24 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னா நினச்சி பாருங்க. அதெல்லாம் நடக்குமா? நடக்காது. அதெல்லாம் நிறையா இருக்கும் இதில். Disney's live bro. You are the hope of Tamil streaming community. 40 ரூபாய் through super chat. You are the hope of Tamil streaming community. கூப்பிய கைகள். ஸ்கிம்ஸ் ஆட வைங்க ப்ரோ. போக மாட்டேங்கிறானுங்க தலை. எத்தனை வாட்டி தர சொல்கிறது? போக மாட்டேங்கிறானுங்க. உட்காந்து அதுக்கெல்லாம் 20 மணி நேரம் விளாடணும்ல ப்ரோ. போக மாட்டேங்கிறானுங்க ப்ரோ. எஸ்ஆர்ஜி பிடிஎஸ் கவுண்ட் ஆயிடுச்சுன்னா டை பிரேக்கர் தலை மட்ட கை மாதிரியா ப்ரோ. கவுண்ட் இதுக்கு போயிடுவாங்க. டை பிரேக்கர் போயிடுவாங்க.
come on we let's go for the 4th like போலாம் பாருங்க guys இன்னும் 100 பால் எக்ஸ்ட்ரா பாருங்க இன்னும் 100 பால் எக்ஸ்ட்ரா பாருங்க தட்டே விடு மாமே தட்டே விடு guys அடியா போடு இடியா போடு வெடியா போடு லைக்கா போடு அது 17வது கில் அவ்வளவுதான் 17 பா வீட்டு ட்ரோல் அடி வாங்கிட்டு இருக்கான் 18 கில் 18 அதே கில் 18 பா மறுபடி பா 30 பேர் அலைவு பா இவங்க ஜெயிச்சா 25 மேல தாண்டி போயிடுவாங்க ஜோன் போணும் ட்ரோல் தப்பு பண்றானா நினைக்கிறேன் ஜஸ்ட் மிஸ் 1 HP 3 பேர் இருக்காங்க டோனியா கால மரணம் டோனி வந்து இது அவுட் சீசன் தூக்கிடுவாங்க டோனி கோஸ்ட் ப்ரோ தூக்கணும் டோனியா தவறு செய்யக்கூடாது ஒரு நிமிஷம் தான் இருக்கு தவறு செய்யறாங்க இவங்க அங்க இருந்து பாக்குறாங்க இப்ப உள்ள போன ஜோனுக்குள்ள போன இவங்க ஜோனுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க ஜோன் 22 கில் 22 கில் எஸ்என்டி ஒரு 14 கிலோ மிடில் மேன் ஒரு 14 கிலோ வச்சிருக்காங்க பா பா பிடிஎஸ் பார்ப்பா 22 கில் இவங்க 22 அடிச்சா ஹாட்ரிக் வின்னுப்பா ஸ்கையா கால மரணமே அடிச்சான் 4 மீட்டர் உள்ள போன இன்னும் 4 மீட்டர் உள்ள போனோம் சரி மிடில் மேன் சரி ரெண்டு டீமும் உள்ள வரணும் எஸ்என்டிக்கு 4 பேர் பா எஸ்என்டில ஜோன்ல இருக்கு அங்க பாரு வெறியா ஒரு ஜோன் புடிச்சானுப்பா ஓஜி ஐயோ 3வது வின்னா ஐயோ என்ன ப்ரோ நடக்குது ஐயோ என்ன ப்ரோ ஓஜி வந்ததுல இருந்து ஆட்டத்தை போட்டு பொளக்குறானுங்க அவ்வளவுதான் ப்ரோ போட்டு வராங்க ட்ரை பண்றாங்க மொத்த வாரி குத்தை கெடுத்துறானுங்கடா மொத்த வாரம் அவன பக்கம் போகுது மிடில் மேன்ல ஒரு நாக்கு மிடில் மேன் வந்து 52 மீட்டர் உள்ள போணும் ஜோன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு உள்ள போறாங்க சொல்லி போறாரு அகால மரணம் ஜாடு வரான் ஜாடு அகால மரணமா இல்ல ஜாடு முட்டினா ஜாடு அகால மரணம் மிடில் மேன் வைட்டி ஒரே ஒருவன் ரெனால்டோக்கு ஐப்பர்சான் 0.1 HP ரெனால்டோ கீழ தூக்கிட்டாங்க 23 ஐப்பர்சான் தான் வேலை கட்டுவானா ஐப்பர்சான் நாக்கோட்டு சாய் ஏதோ தவறு செய்யற மாதிரி இருக்கு சாய் தனியா வளர்றான் சாய் ஏதோ ஐயோ சாய் 3 கில்லு கோஸ்ட் பெருசு 8 கில்லு பெருசு டோனி பாரு டோனி அடிக்க ஆரம்பிச்சாங்க 8 கில்லு ரெண்டு டீம் உடையாங்க பெருசு ஆட ஆரம்பிச்சாங்க உங்க அம்மாலே வேற மாதிரி நடக்கும் பெருசு 8 பெருசு லேஅவுட் மாட்டத்துல இருந்து ஏதோ குத்திட்டு வந்துருச்சு எஸ்என்டில ஒரு நாக்கு டோனில எஸ்என்டில ஒரு ஓபன் டோனி ஒரு 8 கில்லு கோஸ்ட் ஒரு 8 கில்லு மறுபடியும் ஒரு நாக்கு மறுபடியும் முடிக்கிறாங்க ஹாட்ரிக் வின்னா பெருசு உள்ள போகுது பெருசு ஏதோ வேலை காட்ட போகுது பெருசு ஏதோ மறுபடியும் ஒரு நாக்கு மறுக்கா ஒரு நாக்கு குறுக்கா ஒரு நாக்கு முடிக்கிறாங்க ஹாட்ரிக் வின்னா 24 பெருசு வேலை காட்டிருச்சு பெருசு விளையாட ஆரம்பிச்சுட்டா அவ்வளவுதான் 8 வருஷமா மொபைல்ல ஒரே ஒரு லவுடே தான் தண்ணிக்கு ரெட்டற ஆட்சி நடந்துட்டு இருக்கான் அது பெருசு கைஸ் பெருசு டோனி மட்டுமே 18 கில்